அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் மாடியில் ஒரு நெட்டு வாங்கி கட்டியிருக்கேன். ஏன்னா பீர்க்கங்காய் ரோஜா செடியெலாம் கரியுது. அதனால் என்ன பண்ணேன்னா 4 பக்கம் கம்பி வச்சு எங்கள் சர்வெண்ட்டு அழகான முறையில் ரோஜாவுக்கு மேலே மட்டும் நெட்டு கட்டி விட சொன்னேன். இந்த நெட்டு எங்கே வாங்கினேன்னா வள்ளியூரில் உள்ள வள்ளி கார்ப்பரேஷனில். இவ்வளோ நெட்டும் 350 ரூபா. இது தற்சமயம் இந்த ரோஜாவை வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த பீர்க்கங்காய் நிறைய காய் வெம்புது, அதுக்காக வேண்டியும் இது நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரோஜாவில் மொட்டு வந்திருக்கு, பூ பூத்துட்டு. சரியா? இனிதான் செடிக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம இந்த செடியை அப்படியே பார்த்துட்டு இந்த பாகற்காய் செடியும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. இப்போ நெட்டு போட்டாச்சு. மிளகா பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த மிளகாயெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் போதுமான மிளகா நல்ல நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. அதே மாதிரி மணத்தக்காளி கீரையும் இங்கேயும் இருக்குது, மற்ற பகுதியிலையும் இருக்குது. என்ன பாருங்கள், இதுக்கு எல்லாமே பழைய சோறு நான் கொண்டு வந்திருக்கேன், வைக்க போகிறேன். மிளகா தான் குண்டு மிளகா, சந்தோஷமாக இருக்குது பார்க்க. அதே மாதிரி முருங்கையில் நிறைய பிஞ்சு வந்திருக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள். பூக்களும் வச்சிருக்குது. ஒரு பூ கூட உதிராது. ஏன்னா இதில் நான் இந்த உரம் வைக்கிறனால எதுவே உதிராது. இந்த குரோட்டன்ஸே நடணும், கொஞ்சம் வேலை வீட்டில் இதை நட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பீக்கங்காய் பாருங்கள், இதை நம்ம பறிச்சிரும். இதை நம்ம எடுக்க வந்தோம், பருப்பில் போடலாம். அதே மாதிரி இன்னொரு பீர்க்கங்காய் பாருங்கள், பெருசாகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு பீர்க்கங்காய் பாருங்கள், பார்த்தீங்களா? இதில் 4-5 பீர்க்கங்காய் அப்படியே வெம்பில் போன வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ இதில் ஒரு பீர்க்கங்காய் பெருசாக வந்திருக்குது. அப்புறம் மணத்தக்காளி விதை, இந்த விதையை நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். இது ரொம்ப சத்து. இந்த பாருங்கள், இதை ஒரு தொட்டியில் போட்டாலே நமக்கு மணத்தக்காளி செடி கிடச்சிரும். குட்டி தக்காளின்னு சொல்லுவோம், இதுக்கு இன்னொரு பேர். இப்போ பீர்க்கங்காய் இதில் ஒன்று தான் கிடக்குது. இந்த ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் கிடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொன்னாங்கண்ணி கீரை 2 வாரத்துக்கு முந்தி படித்தோம் பாருங்கள். இது கொடுப்பை கீரைன்னு சொல்லுவோம். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு மிளகாய் செடி வச்சு விட்ருக்கேன். இதுலையும் புதினா காம்பெல்லாம் வச்சுருக்கேன். வெண்டைக்காயை பாருங்கள், வெண்டைக்காய் ஒன்று வர வர பறிச்சிடுவேன். எல்லாம் வெண்டைக்காய், இதை பச்சையாகவே அப்படியே சாப்பிட்றலாம். இங்கேயும் நிறைய காய்கள் வச்சுருக்குது. இப்போ இந்த வலைக்கட்டை போய் ஓரளவு நம்ம வெயிலேருந்து நம்ம செடிகளை பாதுகாத்துக்கிடலாம். எலுமிச்சங்காய் நல்லா பெருசாகிருச்சு. இதுக்கு நான் வலை கெட்டலை. முருங்கை மரத்துக்கும் எலுமிச்சை மரத்துக்கும் இதுக்கு வெயில் நல்லா படணும், அதனால் வலை கெட்டலை. இப்போது இந்த பீர்க்கங்காயும் பறிச்சிரும். கத்தி கொண்டு வரல. நார் இருக்குது பார்த்தீங்களா, அதான் டக்குன்னு வராது. இது 2வது கத்திரி கொண்டு வந்து பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் ரோஜா பூக்களை பாருங்கள், எல்லா ரோஜாலையுமே நிறைய பூக்கள் பாருங்கள். இதுலேயே 3 பூ பூத்துருக்கு. வெள்ளை ரோஜாவில் இது ஒரு மொட்டு, இது ஒரு மொட்டு, இந்த 3 பூத்துட்டு இன்னொரு மொட்டு இருக்குது, இன்னொரு மொட்டு இருக்குது.
ரோஜாப்பூ அது ஒரு அழகு தான். பட்டன் ரோஸ்லேயுமே நிறைய மொட்டு வந்து பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இதில் 2, இதில் ஒரு மொட்டு, இதில் ஒரு மொட்டு. எல்லாமே நம்ம வீட்டில் வைக்கிற அந்த உரம் தாங்க. அதே மாதிரி இதுவும் பச்சை கொடுப்பக்கீரை. நம்ம நாளைக்கு இதை கீரை ஹார்வெஸ்ட் பண்ணுறதை காட்டுறேன். இது வந்து குட்டி தக்காளி பாருங்கள். ரோஜா இந்த மாதிரி சுண்டைக்காயும் பெருசாகிட்டு இந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம வந்து இதை வந்து பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் வந்து வயிற்றில் உள்ள பூச்சிகளையும் நமக்கு வந்து நீக்கும். சுண்டைக்காய் சமையல் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த வெயிலுக்கு எப்படி கரிஞ்சிருக்கு பாருங்கள். தேவையில்லாத புல் பூண்டுகள் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுரும். தூதுவளை, இந்த பீர்க்கங்காய் செடி அப்படியே பிச்சு பூக்கு படர விட்டுட்டேன். இப்போ இந்த பச்சை வளைக்கட்டை போய் நமக்கு கொஞ்சம் குளிர்ந்தாலும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கங்க. நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.